மைக் அடிபிளா ம் அப்படியே அப்படியே வச்சுங்க. Okay, good afternoon all. Once again, welcome everyone to this VMC CAN cycle class. Today, நம்ம விஎம்சியில் வந்துட்டு என்னென்ன வேரியஸ் கேன் சைக்கிள்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இதில் வந்துட்டு 8 சைக்கிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதில் வந்து ஒரு சைக்கிளுக்கும் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்டு, என்னென்ன வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைக்கிளாக வந்துட்டு பார்ப்போம். ஸோ வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வி ஹாவ் கொயரி செக்ஷன். அந்த கொயரி செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம எண்ட் ஆஃப் த செஷனில் வந்துட்டு நம்ம கொயரிக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் த ஃபஸ்ட் சைக்கிள். பிஃபோர் கோயிங் டு த சைக்கிள்ஸ் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் கேன் சைக்கிள். ஸோ கேன் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா ஒரு ப்ரீ டிஃபைன்டு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கு பேர் தான் வந்துட்டு நம்ம கேன் சைக்கிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க் பீஸில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 10 ஹோல்ஸ் வந்து ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி ஹோல் இஸ் சேம், அதாவது வந்து சேம் டெப்த்தில் வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒரே ஆப்ரேஷன் தான் வந்து ரிப்பீட்டடாக நடக்க போகுது. ஆனால் வேரியஸ் லொக்கேஷனில் வந்து நடக்க போகுது வித்தின் சிங்கிள் ஒர்க் பீஸ். அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம ஒரு ஹோலுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கோடு எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாக எடுக்கும். ஸ்பேஸ் இந்த சென்ஸ் வந்து ஃபைல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபைலோட அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடு வந்து ரொம்ப வந்து பெருசாக போயிடும். ஸோ வந்து நம்ம ஏதாவது ஒரு எரர் அப்படின்னா கூட நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய கோடாக வந்துட்டு போகும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை வந்துட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேன் சைக்கிள்ஸ் வந்து என்னென்ன மாதிரி டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், என்னென்ன கேன் சைக்கிள்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டூலை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஒர்க் பீஸை பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரியான வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. டூல், ஒர்க் பீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட மிஷினோட கெப்பாசிட்டி என்ன, மிஷினோட கெப்பாசிட்டினா வந்து அதோட பவர் என்ன, ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு குறிப்பிட்ட மிஷின்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அதோட பவர் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஒரு சிலது வந்து இந்த மிஷின்ஸில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான வேரியஸ் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த கேன் சைக்கிள்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து கேன் சைக்கிள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஒன்றும் இல்லை, ப்ரீ டிஃபைன் செட் ஆஃப் கோட்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து கேன் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கோடு வரப்போ, அடுத்தடுத்து சைக்கிள்ஸ் வரப்போ நம்ம வந்து இதை ப்ரீஃபாகவே பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சைக்கிள் G81 சைக்கிள் வந்து என்ன அப்படின்னா ட்ரில்லிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ட்ரில்லிங் சைக்கிள் என்ன அப்படின்னா இது வந்து வெறும் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரில்லிங் சைக்கிள். இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அடுத்தடுத்த ட்ரில் சைக்கிள் வரும். அதாவது இந்த ட்ரில் சைக்கிள் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரில்லில் வந்துட்டு டுவெல் எதுவும் தேவைப்படல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இந்த சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம். நோ டுவெல். இந்த சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த ட்ரில் சைக்கிள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் வந்து இது இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 10 mm ஹோல் போடுது அப்படின்னா இது வந்து ஒரே ஷாட்டில் வந்துட்டு ட்ரில் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பேசிக்கான சிம்பிளிஃபைட் ட்ரில் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, G81 சைக்கிள். ஸோ இங்கே வந்துட்டு போட்டிருப்போம் தேர் வில் பி நோ டுவெல் நோ பெக் அப்படின்னு சொல்லுவோம். பெக்னா என்ன, டுவெல்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த சைக்கிள்ஸ் வரப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ வந்துட்டு இதில் வந்து பெக்கார் டுவெல் வந்துட்டு நாட் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைக்கிள் G81 சைக்கிள். இதில் வந்துட்டு நம்ம கோட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஹோல் பொசிஷன் சொல்லலாம். ஹோல் பொசிஷன் அப்படின்றப்போ நம்ம வந்து பெட்டு வந்து எப்படி எக்ஸில் மூவ் ஆகும், ஒயில் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் தான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய். ஜெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல் டெப்த் ஆஃப் ஹோல்.
ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்ராக்ட் பிளேன், எஃப் வந்து ஃபீட் ரேட். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கோடோட எக்ஸ்பேன்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈச் ஒன் இது வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து வரப்போ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, G82 சைக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் போர் சைக்கிள். இந்த சைக்கிளில் வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு வந்து டுவெல் இருக்கும். ஸோ இங்கே வந்து பி வேல்யூ வந்து கொடுத்துருப்போம். திஸ் பி இஸ் ஃபார் டுவெல். இந்த டுவெல்லை பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் வந்துட்டு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து கோடு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து அதே தான், எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஃபார் ஹோல் பொசிஷன், Z வந்து டெப்த் ஆஃப் ஹோல், ஆர் ரிட்ராக்ட் பிளேன் ஆர் ஆர் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எஃப் வந்து ஃபீட் ரேட். ஓகே, ஸோ வந்து இந்த ஸ்லைடில் வந்துட்டு நம்ம டுவெல்லை பற்றி பார்ப்போம். ரிட்ராக்ட் பிளேன் பற்றிட்டு நம்ம ரிட்ராக்ட் பிளேன் பற்றி நம்ம பெக்ட்ரில் பார்க்குறப்போ வந்துட்டு டீப்பாக பார்ப்போம். ஸோ வந்து இந்த சைக்கிள் வந்து கவுண்டர் போர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு டுவெல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதுக்கும் முன்னாடி இருக்கிற ட்ரில்லுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ இதில் வந்து இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ட்ரில் வித் டுவெல் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி பார்த்த சைக்கிள் வந்து ட்ரில் நோ டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ட்ரில் வித் டுவெல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டல் சைக்கிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இது. இப்போது வந்து டுவெல் பற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இங்கே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹோல் வந்து ட்ரில் பண்ணிடணும். நான் எந்த டூலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூல் வச்சு ட்ரில் பண்ணிடுங்க ஹோலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஹோலில் வந்துட்டு நீங்கள் வந்து இங்க் வந்துட்டு போர் பண்ணணும். எனி இங்க் வந்துட்டு நீங்கள் போர் பண்ணணும். திரும்ப எந்த டூலில் வந்து நீங்கள் ட்ரில் பண்ணீங்களோ அதே டூலில் அதே சேம் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து இது கண்டக்ட் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லாம் வந்துட்டு இங்க் வந்து இன்னுமே வந்து இருக்குது. நல்லா பாருங்கள். ஸோ இந்த ஏரியாஸில் வந்துட்டு இங்க் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ அது என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னா இதை வந்து ப்ராப்பராக வந்து இந்த ஒர்க் பீஸ் வந்து க்ளீன் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்கணும். இது ஏன் எதனால் வருது அப்படின்னா இந்த இடத்துல வந்து G81 சைக்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. G81 சைக்கிள்னால் என்ன, ட்ரில் வித் நோ டுவெல். ஸோ இந்த சைக்கிள் யூஸ் பண்ணனால இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எப்படி சொல்கிறது, ட்ரில் பண்ணனால நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்துட்டு கிடைக்கல. ஸோ ஆனால் இதே இடத்துல G82 யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் வந்து ப்ராப்பரான ஒரு சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ இந்த வேல்வ் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு லீக் ப்ரூஃபாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு நமக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷும் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம G82 சைக்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த G82 சைக்கிளில் வந்துட்டு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் வேல்யூ இருக்கும், ஒய் வேல்யூ இருக்கும், ஜெட் வேல்யூ இருக்கும், அப்புறம் வந்து ஆர் இருக்கும், பி, லாஸ்ட்டாக வந்து எஃப். ஓகே, இப்போ வந்து இதில் இருக்க வேரியஸ் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இதுக்கும் கோடோட ஆன்சர் தெரியும். இந்த பி வேல்யூ வந்துட்டு நம்ம எப்படி என்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ வந்து G82 இந்த பின்றது வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு அன்னோன். ஸோ இதை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
ஸோ இதுதான் வந்து இந்த டுவெல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மில்லி செகண்டும் போட்டிருக்கேன். இங்கே வந்து நம்ம மில்லின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1000ன்ற வேல்யூ வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து டுவெல்லோட வேல்யூ வந்து செகண்ட்ஸில் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 1000 மட்டும் வராது. ஸோ அதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதுக்கு வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து இதை வந்து சால்வ் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். இந்த என்ன தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ரெவல்யூஷன் இப்போ நம்ம செகண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஃபார்முலாவை போட்டு வர ஆன்சர் வந்து நம்ம செகண்ட்ஸில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் வந்து அந்த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த என் வேல்யூ. அது வந்து அந்த ஆப்ரேட்டரோட ஒரு டிசைரில் வந்துட்டு அந்த போடுறது தான் வந்துட்டு எண்ணு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா அலுமினியம் மாதிரியான ஒர்க் பீசஸ் வந்து என்ன வேல்யூ வந்து நம்ம கொடுக்க முடியாது. நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் அதுதான் வந்து அதாவது நம்பர் ரெவல்யூஷன்னா அந்த எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து அது 12 அப்படின்னு சொல்றதான் வந்துட்டு அந்த என் வேல்யூ. அலுமினியம் மாதிரி மெட்டீரியல்ல நீங்க எவ்வளோ தான் அந்த என் வேல்யூ ப்ராப்ளம் இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட நிறைய வந்துட்டு 12 கொடுக்கறது வந்து பிரச்சனை இருக்காது. அலுமினியம் மாதிரியான மெட்டீரியல் பிகாஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சரே அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ஸ்டீல் டைம் இந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து நீங்க இந்த 12 டைம் கொடுத்தீங்க ரெவல்யூஷன் அதிகம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது வந்து ஒன்று ஒரு பீஸ் ஃபேஸ் பண்ணா இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல் வந்து வியர் ஆயிரும். ஸோ ஏன்னா அதிக அது வந்து அந்த ஐடியல் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றப்போ அந்த டூல் வந்து வியர் ஆகும். ஸோ இந்த ரெண்டு இதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதை பேசி எவ்வளோ கரெக்டாக ஆகுமோ கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு ட்ரிக்கான ஒரு இது. ஸோ அந்த இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு எவ்வளோ அந்த பி வேல்யூவில் எவ்வளோ வந்துட்டு என்ட்ரு பண்ணோம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட எய்ம். இப்போ வந்து நான் எனக்கு வந்து என் வேல்யூ வந்து 2 அப்படின்னு நான் கொடுக்கணும்னு நான் வந்து விருப்பப்படுறேன். இப்போ என்னன்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் நான் வந்து அந்த ஐடியலாக அதாவது வந்து 12 வந்துட்டு 2 ரெவல்யூஷன் வந்துட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதை நான் எப்படி ப்ரொசீட் பண்ணுறேன்னா 60 × 2 × 1000 ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு ஃபார்முலாவில் வந்து மில்லி செகண்டில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இங்கே 1000 போடுறோம். டிவைடட் பை நான் வந்து ஆர்பிஎம் அதாவது வந்து எஸ் வேல்யூ வந்துட்டு நான் வந்து 2000 வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கங்க. 2000 ஆர்பிஎம்மில் வந்துட்டு என்னோட டூல் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த 2000 ஆர்பிஎம் இங்கே அதை வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா இந்த 2000ம் இது வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும். மீதி வந்து நமக்கு 60 மட்டும் இருக்கும். இந்த 60ன்றது வந்து மில்லி செகண்ட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து 12 வந்து போடணும். இப்போ இதுதான் இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா G82 இந்த பி வேல்யூ இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ திரும்ப இப்போ வந்து இதை எடுத்து இந்த கோடில் போடணும் அப்படின்னா G82 எக்ஸ் ஒரு சர்டன் வேல்யூ இருக்கும், ஒய் வந்து ஒரு சர்டன் இருக்கும், ஜெட் வந்து டெப்த் ஆஃப் இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு 20 mm வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆர் பிளேன் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும், ஒரு 1 mm 2 mm வந்து நம்ம ஆர் பிளேன் வந்து டிப்பிக்கலாக வைப்போம். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து இது 6. அதுக்கப்புறம் பி வேல்யூ வந்துட்டு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து ஃபீட் ரேட் வந்து நம்ம டூலை பொறுத்தோ ஒர்க் பீஸை பொறுத்தோ நம்ம ஃபீட் ரேட் வந்து கொடுக்க போகிறோம். பேஸ்ட் ஆன் ஆர்பிஎம் அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபீட் ரேட் வந்து கொடுப்போம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு டுவெல் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த பி வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அது இதில் வந்து என்ன அப்படின்னா பி 1.0 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பி 1000 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கும் 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஆனால் வித்தவுட் டெசிமல் வந்து நம்ம கொடுக்கணும். வித்தவுட் டெசிமல் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மில்லி செகண்டில் இருக்குன்னு அர்த்தம். வித் டெசிமல் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து செகண்ட்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இது வந்து நம்மளோட டிசைர் தான், நம்ம என்ன வேணுமோ கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1 செகண்டுக்கு யாருமே டுவெல் கொடுக்க மாட்டாங்க இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறப்போ. ஏன்னா 1 செகண்ட் டுவெல்ன்றது ரொம்ப அதிகமாக வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1 செகண்ட் எப்பயும் டுவெல் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால் எப்பயுமே இந்த வேல்யூ வந்து வித்தவுட் டெசிமலாக வந்துட்டு நம்ம மில்லி செகண்டில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே. ஆனால் வந்து இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் தான். நீங்கள் ஒன்றுன்னு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 1.0ன்னு போடலாம், இல்லை வந்து 1000 வித்தவுட் டெசிமல் வந்துட்டு நீங்கள் போடலாம். ஸோ இதுதான் வந்து
எப்படி வந்து டெல் வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெரி சிம்பிள் ஃபார்முலா. திரும்ப வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணுறப்போ அது வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து அடுத்து இதுதான் வந்துட்டு G82க்கும் G81க்கும் இருக்கிற வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சைக்கிளுக்கு வந்து போகிறோம். இது என்ன அப்படின்னா பெக் ட்ரில்லிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து G83 கோடு. இந்த இதுலேயே வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பெக் ட்ரில்லிங், இன்னொன்று வந்து ஹை ஸ்பீட் பெக் ட்ரில்லிங்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்புக்கு வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து கம்பேர் பண்ணி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் ரெண்டுலேயுமே கோடு வந்து ரொம்ப வந்து சிமிலராக தான் இருக்கும். எல்லாமே ஈக்குவல் தான். அதாவது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ஐடியலாக இருக்கிறது தான். ஜெட் வந்து அதுவும் காமனாக இருக்கிறது. RPQF எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரே ஒரு வேல்யூ வந்து மாறும். இது வந்து G83ல வரும். ஹை ஸ்பீட் பெக்ட்ரில் வந்து G73ல வரும். ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. இதை வந்துட்டு நம்ம வந்து 2 டைப்பாக வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம். ஒன்று வந்து கியூபெக்ஸ், இன்னொன்று வந்து ஐஜேகேபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, கியூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெக்கு வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிள் ஒரு 20 mm ஹோல் இருக்குது அப்படின்னா அதில் நமக்கு எவ்வளோ பெக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு கியூவோடது. அது இதுக்கு எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெக் டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கியூ வேல்யூ. ஆனால் ஐஜேகே பெக் வந்துட்டு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, இந்த கியூபெக்கில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த ஐஜேகே பெக்ஸ் வந்துட்டு இந்த இதில் வந்து இருக்காது. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கியூபெக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக தான் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகிக்கும். அதாவது வந்து டோட்டலாக ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற கியூ வந்து ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். எப்படி அது வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா, அது G83லையோ இல்லை G73லையோ ப்ரீடிஃபைண்டாக வந்து இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அது வந்து அந்த பெக்கு வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். ஆனால் ஐஜேகே பெக் வந்து அப்படி கிடையாது, ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகாது. நம்ம ஐக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுப்போம். விச் மீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம்ல, அந்த ஃபஸ்ட்டு கட் வந்துட்டு ஒரு வேல்யூவில் வந்து கட் பண்ணுவோம். அது வந்து நிறையா கட் பண்ணோம். அதுக்கப்புறம் போக போக கம்மியாக கட் பண்ணிட்டே வரும். அப்புறம் ஃபைனல் டெப்த்து கட் பண்ணுதில்ல, அது வந்து இருக்கிறதுலே எவ்வளோ மினிமமோ அது வந்து கட் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கியூ பெக்குக்கும் ஐஜேகே பெக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது வந்து எந்த வகையில் வந்து சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். அதாவது நம்ம கியூ பெக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, ஐஜேகே பெக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு தான் இன்னொரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கான இன்புட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே சேம் தான். அதாவது வந்து சேம் டைப் ஆஃப் ஒர்க் பீஸ் தான், சேம் டெப்த் ஆஃப் கட்டு தான், எல்லாமே வந்துட்டு ஒரே தான். ஆனால் வந்து வேரியஸ் சைக்கிள்ஸ் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா G83 சைக்கிளில் வந்து வித் கியூபெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 18 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. செகண்டு டைமில் வந்து G83 சைக்கிளில் ஐஜேகே பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 செகண்ட் தான் வந்துட்டு எடுத்துருக்கு. அடுத்து G73ன்னு அகைன் வந்து ஹை ஸ்பீட் பெக்டல் வந்து நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சைக்கிள் யூஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட் வந்து 7 செகண்ட்ஸ் தான் வந்துட்டு எடுத்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட்டு இது வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த G83 சைக்கிளில் கியூ பெக் யூஸ் பண்ணுறப்போ ஏன் 18 செகண்ட்ஸ் எடுக்குது அப்படின்னா, இந்த பெக்கு வந்துட்டு ஐ மீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்மல் பெக் ட்ரில்லுக்கும் ஹை ஸ்பீட் பெக் ட்ரில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து G83 இருக்குது, அப்புறம் G73 இருக்குது. இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ரிட்ராக்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த இனிஷியல் பாயிண்ட் அப்படின்றது வந்து நம்ம G89ல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரிட்ராக்ட்ன்றது G90ல் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சாரி, இனிஷியல் பாயிண்ட் வந்து G90, ரிட்ராக்ட் வந்து G91. ஸோ இந்த கோடை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா G90
ஓகே, இது மட்டும் ஒரு மிஸ்டேக்கு. G98 வந்துட்டு இனிஷியல் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ரிட்ராக்டில் வந்து G99 யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் G73 கோடு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்படி இருக்கும் கோடு. இப்படி இருக்கும். இந்த கோடுக்கு முன்னாடி வந்து G98ஓ இல்லை வந்து 99ஓ வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, G98 எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சிங்கிள் ஹோல் வந்து ட்ரில் பண்ணுறீங்க அப்படின்னா G98 வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா வந்து சிங்கிள் ஹோலில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹோல் வந்து ட்ரில் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வந்து இனிஷியல் பிளேனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹோம் பொசிஷன் வந்துட்டு போயிடும். ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கிள் ஹோலுக்கு. ஆனால் இதுவே நீங்கள் மல்டி ஹோல் ட்ரில் பண்ணுறீங்க, ஒரு 10 ஹோல் ட்ரில் பண்ணீங்க, 15 ஹோல் ட்ரில் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி இனிஷியல் பிளேனுக்கு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சைக்கிள் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த சைக்கிள் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த G99 யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியல் பிளேன் வந்து வைப்போம். அது ஒர்க் பீஸ்க்கு ரொம்ப மேலே இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்ராக்ட் பிளேன் அப்படின்றது ஒர்க் பீஸ்க்கு கொஞ்சம் மேலே இருக்கும். ஸோ அந்த கிளியரன்ஸ் இருந்தால் நமக்கு போதும். நம்ம வந்து டூவில் வந்துட்டு ஒரு ஹோல்லேருந்து இன்னொரு ஹோலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் வந்துட்டு இந்த ஃபிக்சர்ஸ்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இடையில வந்துட்டு இந்த 2 ஹோலுக்கு இடையில ஒரு ஃபிக்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கும் சேர்த்து வந்துட்டு நம்ம வந்து கோட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு இந்த இனிஷியல் பிளேனுக்கும் இந்த ரிட்ராக்ட் பிளேனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை வந்து மைண்டில் வச்சுங்க. இப்போ வந்து நார்மல் பெக் ட்ரில்லுக்கும் ஹை ஸ்பீட் பெக் ட்ரில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு இருக்கிற இமேஜில் நார்மல் பெக் ட்ரில்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெக்கு முடித்ததுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு ஆர் பிளேனுக்கு போகும், திரும்ப செகண்ட் பெக்குக்கு போகும், திரும்ப ஆர் பிளேன் போகும், திரும்ப தேர்ட் பெக்கு, திரும்ப ஆர் பிளேன். ஸோ இப்படி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ பெக்கு இருக்கோ அத்தனை வாட்டி வந்து ஆர் பிளேன் வந்து போயிட்டு வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைக்கிள் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து G73 வருது. ஆக்சுவலாக இது வேஸ்ட் ஆஃப் சைக்கிள் டைம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அப்ளிகேஷனில் வந்து G83 யூஸ் ஆகலாம், ஒரு அப்ளிகேஷனில் வந்து G73 வந்துட்டு யூஸ் ஆகலாம். ஒரு சில அப்ளிகேஷனில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி வேரியஸ் டைம் வந்து போயிட்டு வரனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நம்ம G83 சைக்கிளே யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு டைம் கன்சர்னா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா G73 சைக்கிள் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் நம்மளோட அப்ளிகேஷன். நம்ம என்ன அப்ளிகேஷனில் அது யூஸ் பண்ணுறோம், நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த 2 சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ வந்து அதுதான் வந்துட்டு இதில் ரெண்டுத்து இருக்க டிஃப்ரென்ஸு. G83ல வந்து அகெயின் வந்து அதுதான் ஒரு வாட்டியும் வந்து ஆர் பிளேன் வந்து போயிட்டு வரும். அதுதான் வந்துட்டு G83ல இருக்கிறது. G73 பொறுத்தவரையிலும் அது ஆர் பிளேன் போகாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வந்துட்டு மேலே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்துட்டு மேலே போகும். ஃபுல்லாக வந்து ரிட்ராக்ட் ஆகி ஆர் பிளேன் போகாமல் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து மேலே போயிட்டு வரும். இந்த கண்ட்ரோல் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் வந்து இதுதான் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ ஏன் வந்து மேலே போகணும், ஏன் வந்து ஒரே ஷாட்டில் வந்துட்டு இது பண்ணுறதில்ல, ஏன் வந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா சிப் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 40 mm 50 mm வந்து ஒரு டீப்பாக ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு பெக் முடிச்சுட்டு நம்ம வந்து சிப் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிப்பு கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூலண்ட் வந்துட்டு அந்த ஹோலில் வந்து பாஸ் ஆகிறதா இருக்கட்டும், இதுக்கு வந்து நமக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்து தேவை. அந்த கிளியரன்ஸுக்காக தான் வந்துட்டு ஒரு வாட்டி ரிட்ராக்ட் பிளேன் வந்து போயிட்டு வருது இந்த ட்ரில்லை பொறுத்தவரையிலும். ஸோ அதுதான். ஆனால் வந்துட்டு இந்த G73 பொறுத்தவரையிலும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஹோல் இல்லை, கம்மியான ஹோல் தான் இருக்குது, நமக்கு அங்கே வந்து சிப் கிளியரன்ஸ் வந்து தேவை கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும் வந்து ரிட்ராக்ட் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த G73 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அகைன் வந்து திஸ் இஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் இந்த ஆப்ரேட்டர்ஸ் ரெக்குயர்மெண்ட். அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இது வந்து எந்த இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்ளிகேஷனில் வந்து மாறும். இப்போ வந்து இந்த G73 வந்து நம்ம எங்கே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா வந்து இதுலேருந்து எடுத்தோம். அதாவது வந்து ஹேஷ் கண்ட்ரோல் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து எடுத்தது. நம்ம வந்து ஃபனுக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹேஷ் கண்ட்ரோலில் வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் 22ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. அந்த செட்டிங்கில் வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு இருக்குது. அதாவது இந்த ரிட்ராக்ட் வந்து எவ்வளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது டிப்பிக்கலாக வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 0.05 இன்ச் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு 2 mm மேலே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ இதுதான் இது ஜஸ்ட் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி வந்து ரிட்ராக்ட்டுக்கு போக தேவையில்ல. G83 யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டி ரிட்ராக்ட் பிளேனுக்கு போகணும். G73 யூஸ் பண்ணுறப்போ இந்த திஸ் மச் மேலே போச்சு அப்படின்னா போதும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த இது வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு செட்டிங்ஸ் 22ல் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எவ்வளோ வேல்யூ வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ச் மோட் யூஸ் பண்ணுறதுனா இன்ச்சில் சேவ் ஆகிருக்கும். மெட்ரிக் யூஸ் பண்ணால் அதில் வந்து எம்எம்ல வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ ஐஜேகே பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஐனா என்ன அப்படின்னா சைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெக்குக்கு அப்புறம் அட்ஜசன்ட் பெக்ஸ் வந்து வரும்ல, அந்த பெக்கில் வந்துட்டு எவ்வளோ வந்து கம்மி ஆகணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஜே பெக்கு. இதில் வந்து அமௌண்ட் டு பி ரெடியூஸ்ட் ஃபார் சக்ஸசிவ் பெக்ஸ். ஓகே, அடுத்தடுத்து பெக்ஸ் வரப்போ அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஜே வேல்யூ. கே வந்து மினிமம் பெக்கு. இது நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கே வேல்யூக்கு கீழே வந்துட்டு நம்ம பெக்கை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த கே வேல்யூக்கு மேலே தான் எவ்வளோ பெக்காக இருந்தாலும் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் வந்து இது வந்து எப்படி வந்து எத்தனை பெக் இருக்குன்னு சொல்லிட்டு யார் இதுக்கு சொல்லுவா? நம்ம வந்து கியூவே கொடுக்கலையே. ஏன்னா வந்துட்டு கியூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஐஜேகே யூஸ் ஆகாது. ஐஜேகே கொடுத்தீங்க அப்படின்னா கியூ வந்து யூஸ் ஆகாது. ஸோ ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எய்தர் கியூ பெக் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஐஜேகே பெக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இதில் வந்து ஐஜேகே பெக் யூஸ் பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் பெக் வந்து நம்ம கொடுக்கவே இல்லையே, அப்போ எப்படி வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம கேண்ட் சைக்கிளோட டெஃபினிஷன் வந்து பார்க்கணும். அது வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரீ டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருந்துச்சுல. ஸோ அதுக்கு வந்து இங்கே தான் வந்து நம்ம அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஐஜேகே பெக்ஸில் வந்து எவ்வளோ பெக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து ப்ரீ டிஃபைன்டாக அவங்க வந்து G83ல் வந்துட்டு கோட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து அதுவே வந்துட்டு கேல்குலேட் பண்ணிக்கும். நம்ம மேனுவலாக ஆப்ரேட்டர் வந்து பண்ண தேவையில்ல, அவங்களே அதுவே வந்துட்டு பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து டிப்பிக்கலாக ஐஜேகே வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு தான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச்சு ட்ரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1/4 இன்ச் டயா ட்ரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த ட்ரில்லை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெக்ஸ் வந்து கொடுப்போம். அதாவது ட்ரில்லோட டயாவை எவ்வளோ சைஸோ அந்த சைஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம வந்து பெக்ஸ் வந்து கொடுப்போம். இதுக்கு வந்து நம்ம ஐ வேல்யூ வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, டிப்பிக்கலாக வந்து 3 to 5 டைம்ஸ் ஆஃப் டயா வந்து கொடுப்பாங்க. 3 to 5 டைம்ஸ் வந்து இந்த டயா வந்து எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3 to 5 டைம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற வேல்யூ எடுத்துக்கலாம், 4 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 தான் வந்துட்டு இந்த ஐயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து 4i அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லைனா வந்து இது எப்படின்னா 4 into டயா ஆஃப் ட்ரில் போட்டிங்க அப்படின்னா 4 into 1/4 தட் இஸ் 1 inch. ஸோ இந்த 1 inchன்றது தான் வந்துட்டு நமக்கு அந்த கோடில் வந்து என்ட்ரு பண்ணுவோம் ஐயோட வேல்யூவில். ஓகே, இப்போ வந்து ஜேவோட வேல்யூ எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா, இந்த அதாவது வந்து இதுக்கு வந்து 4 டைம்ஸ் கொடுத்தோமா, இதில் வந்து 2 டைம்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க டிப்பிக்கலாக. இது வந்து எதுவும் ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாது, ஃபிக்ஸட் ஃபார்முலா கிடையாது. இது வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட் தான். ஆனால் வந்து டிப்பிக்கலான வேல்யூஸ் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்கிறோம். ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 into டயா ஆஃப் ட்ரில் வந்து 1/4, அதாவது வந்து 1/4 இன்ச்சு. இதை வந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹாஃப் வரும். அப்போ வந்து 0.5 டைம்ஸ் ஆஃப் இதுதான் வந்து நம்ம ஜேல வந்து கொடுப்போம். 0.5ன்றது தான் வந்துட்டு நம்ம ஜேல கொடுப்போம். அடுத்து வந்து கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு நம்ம 4 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம், இதில் 2 டைம்ஸ் எடுத்துக்கிட்டோம். கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டயா இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்குவாங்க. எவ்வளோ இருந்துச்சு, நமக்கு வந்து 1/4 இன்ச் இருந்துச்சு. ஸோ அந்த 1/4 இன்ச் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்னா 0.25. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ அகெயின் வந்து நம்ம கோடுக்கு வந்து வந்தோம் அப்படின்னா, இப்போது இதில் வந்து G83 ஆர் G73 ரெண்டுலேயுமே வந்து Q1
Q அண்ட் IJK பிக்ஸ் வந்து ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம IJK பிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்றதுக்காக இப்போ வந்து ரெண்டுலேயுமே வந்துட்டு ஃபார்முலாஸ் வந்து ஒன்று தான். எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், Z, R, P, அப்புறம் I இருக்கும், J இருக்கும், K, அப்புறம் F. இப்போ இதில் ஐயில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், குவார்ட்டர் இன்ச்சுக்கு வந்து நம்ம குவார்ட்டர் இன்ச் டயாக்கு வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஐ வேல்யூ வந்து 1.0. அடுத்து வந்து ஜே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப், அதான் 0.5. கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவார்ட்டர். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த கியூ பெக்காக இருக்கட்டும், ஐஜேகே பெக்ஸாக இருக்கட்டும், இப்படி தான் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே குவார்ட்டர் இன்ச்சு டயாக்கு கியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எப்படி வைப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து ஹாஃப் எடுத்துக்கோங்க, ஹாஃப் இன்ட்டு டயா ஆஃப் ட்ரில் அப்படின்னா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 1/2 இன்ட்டு 1/4. அப்போ வந்து 1/8 டைம்ஸ் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. இந்த 1/8ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ. இந்த ஐஜேகேவை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ரொம்ப சின்ன வேல்யூ தான். ஸோ திஸ் மச் பெக் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூல் வந்து ரொம்ப வியர் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்க கான்செப்ட். இந்த கியூ வேல்யூ வந்து இவ்வளோ சின்னதாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப வந்து சைக்கிள் டைம் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இவ்வளோ பெக்கு எடுக்கிறப்போ டூலும் வந்துட்டு ஓவர் த டைம் வந்து வியர் ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த இதில் வந்து ஐஜேகே பெக் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் இதுக்கும் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இல்லை எனக்கு வந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்ம கியூபெக்ஸ்லேயே போயிடலாம். ஐஜேகே போட்டுட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல, கியூபெக்ஸ்லேயே வந்துட்டு போயிடலாம். ஜஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறோம் இது. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இதில், அதாவது வந்து இந்த பெக் வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். G73 பொறுத்தவரையிலும் அது வந்து செட்டிங் 22 ஆஃப் ஹேஷ் சிமுலேட் இதில் வந்துட்டு ஹேஷ் மில்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து எவ்வளோ வந்து ரிட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஐஜேகேஸ் வந்து நம்ம மேனுவலாக வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதோட வந்து ட்ரில் சைக்கிள் வந்து முடிஞ்சு. அப்போது ஃபஸ்ட்டு என்ன ட்ரில் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா G81 பார்த்தோம். G81 வந்துட்டு சிம்பிள் ட்ரில் சைக்கிள். அதில் வந்து எந்த ஒரு டுவெல்லும் இருக்காது. ட்ரில் வித் நோ டுவெல் அப்படின்றது தான் வந்துட்டு சிம்பிள் ட்ரில் சைக்கிள் G81 சைக்கிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா G82 சைக்கிள் பார்த்தோம். அது வந்து அதே ட்ரில் வித்து டுவெல் இருக்கும். டுவெல்ல வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்து நம்ம மில்லி செகண்டில் வந்து என்ட்ரு பண்ணுவோம். இந்த டுவெல் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா G83 அண்ட் G73 சைக்கிள். 81 பார்த்தோம், 82 பார்த்தோம். அண்ட் 73 அண்ட் 83 வந்துட்டு ஹை ஸ்பீட் பெக் ட்ரில் அண்டு நார்மல் பெக் ட்ரில் ரெஸ்பெக்ட்லி. அதுதான் வந்துட்டு நம்ம இதில் வந்து பார்த்தோம். இதில் எப்போ வந்து 73 யூஸ் பண்ணுவோம், எப்போ 83 யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதில் வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் பெக்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து கியூ பெக் அண்ட் இன்னொன்று வந்து ஐஜேகே பெக்ஸு. எப்போ கியூ பெக் யூஸ் பண்ணுறோம், எப்போ ஐஜேகே பெக் யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஆன் டு கேண்ட் சைக்கிள்லேயே வந்துட்டு போரிங் சைக்கிள் வந்து நம்ம பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்துட்டு ட்ரில்லிங் சைக்கிள் பார்த்தோம், இப்போ வந்து போரிங் சைக்கிள் பார்த்தோம். ஸோ போரிங்னா ஃபஸ்ட் என்ன, ட்ரில்லிங்னா ஃபஸ்ட் என்ன. ட்ரில்லிங் அப்படின்றது வந்து போரிங் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு ட்ரில் பண்ண ஒரு ஹோலை வந்து என்லார்ஜ் பண்ணோம் அப்படின்றனா அப்போ தான் நம்ம வந்து போரிங் ஆப்ரேஷன் வந்துட்டு போகும். இது இல்லாமல் ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா த்ரெட்டு வந்துட்டு இது பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு த்ரெட் கட்டிங் சைக்கிள் சொல்கிறோம்ல, அதுதான் வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு நம்ம போவோம். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ அடுத்து போரிங் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா G85 ஒன்று இருக்குது, G86 ஒன்று இருக்குது. இந்த G85 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து போர் அவுட் சைக்கிள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா செமி ப்ரெசிஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் செமி ப்ரெசிஷன் சைக்கிள்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போர் அவுட்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு போர் ஹோல் இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரில்டு ஹோல் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து போர் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபீடில் வந்து போர் ஆச்சோ அதே ஃபீடில் வந்து போர் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபீடு வந்து ஒரு குறிப்பிட்ட இது கொடுத்துருப்போம், அந்த வேல்யூக்கு இதாகிட்டு திரும்ப அதே வேல்யூவில் வெளியில் வரும். வேற G86 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீடு வந்து அது போர் ஆகுதோ வெளியில் வரப்போ அது வந்து G00, அதாவது வந்து ரேப்பிடில் வந்துட்டு வெளியில் வரும். உள்ளார வந்துட்டு ஃபீடில் வந்துட்டு உள்ளார போகும். ஏன்னா கட் பண்ணுறப்போ ஃபீடு கொடுப்போம், அந்த ஃபீடில் வந்துட்டு கட் பண்ணோம்.
வெளியில் வந்து ரிட்ராக்ட் ஆகி வரப்போ ரேப்பிடில் வந்து ரிட்ராக்ட் ஆகும். அதுதான் அதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து நம்ம ஏன் செமி பிரெஷன் போரிங் அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து அகெயின் வந்து ஒரு போர் பண்ணிட்டு திரும்ப அந்த போர் ஹோலை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுது அப்படின்றதுனால இதை வந்து ஒரு செமி பிரெஷன் இதுன்னு சொல்கிறோம். அது வந்து என்னென்னா ஒரு ஸ்ப்ரிங் கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கட்டை வந்துட்டு நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது வந்து நம்ம செமி பிரெஷன் போரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து இந்த 2 சைக்கிளுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. இங்கே கீழே வந்துட்டு அதோட சம்மரி வந்து போட்டிருக்கோம். த G85 போரிங் சைக்கிள் போர்ஸ் த ஹோல் தென் ஃபீட்ஸ் அவுட் கிவிங் எ ஸ்ப்ரிங் கட். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த G85 சைக்கிளில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஆனால் G86 சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு போர் பண்ணோம், அந்த எண்டில் போயிட்டு எங்கே நம்ம செட் வேல்யூ எண்டு கொடுத்துருக்கோமோ அங்கே வந்து ஸ்டாப் ஆகிட்டு அது அப்படியே வந்து ரேப்பிடில் வந்து ரிட்ராக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த G86 சைக்கிள். இந்த டெஃபினிஷன் படித்தோம் அப்படின்னா this G code will stop the spindle once the tool reaches the bottom of the hole. The tool is retracted once the spindle has stopped அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த 2 சைக்கிளுக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. அகைன் இது வந்து பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் தான். ரெக்குயர்மெண்ட்டு டூல் அண்ட் ஒர்க் பீஸை பொறுத்து இந்த சைக்கிள்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 போரிங் சைக்கிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போரிங் சைக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பக்காவாக வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி தரும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபைன் போரிங் சைக்கிள். அதை வந்து நம்ம செமி பிரிஷன் போரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஃபைன் போரிங்னு சொல்கிறோம். இது ஏன் ஃபைன் போரிங்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஷிஃப்ட்டும் வந்து இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் வந்து கொடுத்துருப்போம். இங்கே வந்து ஒரு Q வேல்யூ வந்து கொடுத்துருப்போம். இந்த Q வேல்யூ வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து இந்த கோடையே வந்துட்டு ஃபைன் போரிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துட்டு பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு செப்பரேட் டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைன் போரிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த டூல் யூஸ் பண்ணுறப்போ இந்த சைக்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஏன் வந்து இந்த ஃபைன் போரிங்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அந்த ஹோலோட வேல்யூ வந்து அந்த ஹோலோட ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். அதுக்கு தான் வந்துட்டு நமக்கு ஃபைன் போரிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சைக்கிளை பொறுத்தவரையிலும் அகெயின் வந்து கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். அது வந்து ஹோலோட பொசிஷன். ஜெட் வந்து ஹோலோட டெப்த்து. அதுக்கப்புறம் ஆர் இருக்கும், ரிட்ராக்ட். அதுக்கப்புறம் Q வேல்யூ இருக்கும். ஓகே, Q வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபீட் இருக்கும். ஸோ இந்த Q வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹேஷ் மில்லை பொறுத்தவரையிலும் இது வந்து செட்டிங்ஸ் 27 வந்துட்டு இருக்கும். அந்த செட்டிங் 27 வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன எழுதணும், இந்த ஒயரை செக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபைன் போரிங் சைக்கிளை பொறுத்தவரையிலும் G76ல் இந்த Q வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Q வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் 27 வந்துட்டு இருக்கும். அந்த செட்டிங் 27 எப்படி எது மாதிரி இருக்குன்னா, இங்கே கீழே ஒரு டயக்ராம் போட்டிருப்பேன், அந்த மாதிரி இருக்கும். அதாவது வந்து ஜஸ்ட் வந்து டைரக்ஷன்ஸ் இருக்கும், எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு இந்த Q வேல்யூ வந்துட்டு டிஃபைன்டாக இருக்கும். எழுது. ஓகே, இதில் ஆர் இருக்கும், அப்புறம் Q இருக்கும், அப்புறம் F இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு G76. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த Q வேல்யூ வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக போட்டிங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் சைனை வந்து அது இக்னோர் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு இது. ஏன் அப்படின்னா இது வந்து ப்ரீடிஃபைண்டாக செட்டிங்ஸ் 27 வந்துட்டு நம்ம ப்ரீடிஃபைண்டாக அதோட டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதாவது எந்த டைரக்ஷனில் இருக்கணும், எக்ஸ் வந்து ப்ளஸில் இருக்கணுமா மைனஸில் இருக்கணுமா, ஒய் வந்து ப்ளஸில் இருக்கணுமா மைனஸில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே வந்து அந்த செட்டிங்ஸில் வந்து சேவ் பண்ணிடணும். அதை பொறுத்து தான் வந்துட்டு இந்த Q வேல்யூ வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து இந்த இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இன்னொரு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் ஓரியன்டேஷன் ஸ்பிண்டில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த போர் டூவில் வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓரியன்டேஷனில் வந்துட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடணும். ஸோ இந்த ஓரியன்டேஷனில் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஹோல் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது வந்து போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப மேலே வரப்போ அதே ஓரியன்டேஷனில் வந்து நிற்கும்.
ஸோ அதுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன் ஸ்பிண்டில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அதாவது வந்து ஆப்ரேஷன்லாம் வந்து இந்த போரிங் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ஓரியன்டேஷன் ஸ்பிண்டில் ஸ்டாப் வந்து பண்ணிடுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிளில் வந்துட்டு, ஸோ இப்படி தான் வந்து போரிங் டூல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கும், அதோட இது இருக்கும். இங்கே வந்து போரிங் டூல் வந்து இப்படி இப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் போரிங் டூல் அப்படின்னா, நான் இந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த போர் டூலை வந்துட்டு நான் வந்து இது பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன் ஸ்பிண்டில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து செர்டைன் கோட் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ அந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பிண்டில் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா M19 கோடு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். M19ன்றது இந்த ஓரியன்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு எம் கோடு. ஸோ அந்த இதை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்பிண்டில் ஸ்டாப் வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். OSSன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்குலர் இதில் வந்துட்டு சாரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்குலர் இதில் வந்துட்டு அது வந்து லாக் பண்ணிடணும். ஏன் ஏன் வந்து இதை லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதில் எக்ஸில் மூவ் ஆகணும், ஒயில் மூவ் ஆகணும்னு மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம செட்டிங்ஸில் வந்து பண்ணுவோம். ஆனால் அது வந்து பாசிட்டிவில் மூவ் ஆகணுமா, எக்ஸ் வந்து ப்ளஸ் போகணுமா, எக்ஸ் வந்து மைனஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பிண்டில் வந்து ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம், அது எப்படி ஸ்டாப் ஆகணும்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஸ்பிண்டில் இந்த இந்த டைரக்ஷனில் தான் வந்து ஸ்டாப் ஆகும், இந்த ஆங்குலர் டைரக்ஷனில். ஸோ இந்த ஆங்குலர் டைரக்ஷனில் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா, இது ஃபினிஷ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுலேருந்து பின்னாடி இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் திஸ் அதுதான். ஸோ இந்த Q வேல்யூ வந்து அதுதான் ஷிஃப்ட் அமௌண்ட் அப்படின்றது தான். ஸோ ஒன்ஸ் வந்து ஹோல் வந்து ட்ரில் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஆங்குலராக எவ்வளோ ஷிஃப்டாக, அதாவது வந்து இந்த லேட்டரலாக எவ்வளோ ஷிஃப்ட் ஆகணும், இந்த சைடு மூவ் ஆகணுமா, இந்த சைடு மூவ் ஆகணுமா, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகணுமா, நம்ம எக்ஸ் கொடுக்குறோமா இல்லை ஒய் கொடுக்குறோமான்றதை பொறுத்து இந்த Q வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஓரியன்டேஷன் ஸ்பிண்டில் ஸ்டாப் இந்த ஃபைன் போரிங் சைக்கிளில் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்துட்டு நீங்கள் ஐஎன்ஜேலையும் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபைன் போரிங் சைக்கிளை யூஸ் பண்ணலாம். கே வராது, ஐஎன்ஜே மட்டும் இருக்கும். ஐ ஃபார் எக்ஸு, அப்புறம் ஜே ஃபார் ஒய். ஸோ இந்த எக்ஸில் வந்து இவ்வளோ மூவ் ஆகணும், ஒயில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அகைன் இதுலேயும் அப்படியே அதே தான், சேம் கான்செப்ட் தான். Q யூஸ் பண்ணால் ஐஎன்ஜே யூஸ் பண்ண முடியாது, ஐஎன்ஜே யூஸ் பண்ணால் Q யூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று தான் வந்து யூஸ் பண்ண முடியும் ஆல்டர்னேட்டாக. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து இதை பார்த்துக்கணும். Q யூஸ் பண்ணுறப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து அதை கன்சிடர் பண்ணிக்காது. நெகட்டிவ் வேல்யூ வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஏன்னா அந்த நெகட்டிவை வந்துட்டு நம்ம செட்டிங்ஸில் வந்துட்டு அதாவது வந்து நம்ம வந்து ப்ரீவியஸாக டிஃபைன் பண்ணி வச்சிடணும். அப்போனா தான் அது வந்து அந்த வேல்யூ வந்து எடுத்துகிட்டு மூவ் ஆகும். ஸோ ரொம்ப இதில் டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் அமௌண்ட் வந்து ஒரு 2 mmக்குள்ளார தான் இருக்கும். அந்த ஹோல்குள்ளாரே ஷிஃப்ட் ஆகுறதுனால நம்ம வந்து ஒரு 2 mm ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஏன் ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹோலை வந்து போர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பிண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த ஓரியன்டேஷன் ஸ்பிண்டில் ஸ்டாப்னு சொல்லல, ஸ்பிண்டில் ஒன்ஸ் இந்த ஓரியன்டேஷனில் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரேப்பிடில் ரிட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த நல்லா ஃபினிஷ் ஆகிருந்துச்சுல அந்த ஹோல் வந்து ப்ராப்பராக ஃபினிஷ் ஆகிருக்காது. அதில் ஒரு லைட்டாக ஒரு கோடு இப்படி போட்டுகிட்டே வந்துட்டு மேலே போயிடும். அது வந்து நமக்கு டிசைரபிள் கிடையாது. ஸோ அந்த இதை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபைன் போரிங் சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபைன் போரிங் சைக்கிள் யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக ஒரு கொஞ்சம் எம்எம் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரிட்ராக்ட் ஆகிறப்போ அந்த லைனை வந்துட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபைன் போரிங் சைக்கிளில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து செட்டிங்ஸ் 27ல் வந்துட்டு ஹேஷ் மில்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இங்கே சைடில் வந்துட்டு இருக்கிற இமேஜஸ் வந்துட்டு நம்ம அந்த மேனுவல்லேருந்து எடுத்த இமேஜ் தான். நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபைனல் சைக்கிள் ஃபார் டுடே. G87 சைக்கிள் வந்து ஒரு சில இடத்துல G87 யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல G77 யூஸ் பண்ணுவாங்க. ஹேஷில் வந்து 77 இருந்துச்சு, மற்ற இதில் வந்து 87 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு பேர் வந்து பேக் போரிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் பேக் போரிங் சைக்கிள் அப்படின்னு பண்ணாங்கன்னா, நான் பின்னாடி ஒரு கிஃப்ட் காட்டுறேன், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில சுச்சுவேஷன் வரும், அப்போ வந்துட்டு நம்ம ஹோல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதில் கீழேருந்து நம்ம வந்து போர் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுறப்போ இந்த பேக் போரிங் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்குன்னு வந்து செர்டைன் செலக்டிவ் டூல்ஸ் வந்து வரும். ஸோ அதை வச்சு இந்த
பேக் போரிங் சைக்கிள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுவும் அதே தான். நீங்கள் எதுவுமே புதுசு கிடையாது. அதே G86ல் வந்துட்டு என்னென்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் திரும்ப இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். இதுலேயும் கியூ வேல்யூ வந்து ஷிஃப்ட்டு தான். அதே ஷிஃப்ட்டு தான் வந்துட்டு குறிக்கும். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த பேக் போரிங் சைக்கிள் வந்து இதாகும். இதுவும் இதோட ஷிஃப்ட் டைரக்ஷனும் அகைன் செட்டிங்ஸ் 27ல் தான் வந்துட்டு சேவ் ஆகும். எவ்ரிதிங் இஸ் சிமிலர் டு ப்ரீவியஸ்லி ப்ரீவியஸ்லி ஃபைன் போரிங் சைக்கிள். அது எல்லா செட்டிங்ஸும் வந்து சிமிலர் தான். ஜஸ்ட் வந்து கோட் மட்டும் வேறு. இப்போ G87 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பிஹேவ் ஆஸ் பேக் போரிங் சைக்கிள். G86 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பிஹேவ் ஆஸ் ஃபைன் போரிங் சைக்கிள். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிஃப்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு உங்கள் இதில் விசிபிள் ஆகுதுன்னு எனக்கு தெரில. பட் இந்த பிபிடி ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டூல் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி வருது. வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வந்து லேட்டரலாக வந்து ரிட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரிட்ராக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கட்டிங்கே வந்து இவ்வளோ தூரம் நடக்குது. இந்த கட்டிங் வந்து இவ்வளோ தூரம் நடக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த பேக் போரிங் சைக்கிள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம முன்னாடியிலேருந்தே போர் பண்ணல. ஜஸ்ட் வந்து பின்னாடி இருக்கிறத மட்டும் போர் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த சைக்கிள் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. அகெயின் வந்து இந்த வீடியோ வந்து ப்ராப்பராக ப்ளே ஆகுதான்னு சொல்லிட்டு தெரில. ஐ வில் சென்ட் யூ த பிபிடி. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம்பிள். திஸ் கவர்ஸ் எவ்ரி சைக்கிள். முன்னாடி பார்த்த எல்லா சைக்கிளும் இந்த ஒரு எக்ஸாம்பிளில் கவர் ஆகும். அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து G98 யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை G99 யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்போலாம் G98 யூஸ் பண்ணுவோம், G98 வந்து சிங்கிள் ஹோலில் கட் பண்ணுறோம் அப்படின்னா 98 யூஸ் பண்ணுவோம். 98னா ஒரு ஹோலோட இது ட்ரில் சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து இனிஷியல் பிளேனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹோம் இதுக்கு போகும். G99 யூஸ் பண்ணுறப்போ ஒரு வாட்டி வந்து இனிஷியல் பிளேனுக்கு போகாது, ரிட்ராக்ட் பிளேனுக்கு மட்டும் போகும். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸு. மல்டிபிள் ஹோல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப 99 யூஸ் பண்ணுவோம், சிங்கிள் ஹோல் யூஸ் பண்ணுறப்ப 98 யூஸ் பண்ணுவோம். இதுவும் நம்மளோட டிசைர் தான். 98 யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சைக்கிள் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த சைக்கிள் டைம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 99க்கு வந்துட்டு நீங்கள் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும், செட் இருக்கும். ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ராக்டு. கியூ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைன் போரிங் சைக்கிள்னால இது வந்து ஷிஃப்ட்டு. இதுவே இந்த கியூ வந்து பெக்ட்ரில் சைக்கிள் அப்படின்னா இந்த கியூ வந்து பெக் அமௌண்ட் வந்துட்டு குறிப்பிடும். அடுத்து வந்து பிஎன்எஃப். பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்லு, எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் ரேட்டு. ஸோ இந்த டுவெல் வந்து காமன் எல்லாத்துக்கும் அதே தான். இந்த பி ஃபார் டுவெல் தான், அது வந்து எல்லாத்துக்கும் காமன். கியூ மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கணும். இதில் வந்து ஒரு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G17 அதாவது XY பிளேன் வந்து சூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா G21 மெட்ரிக், G40 வந்து காம்பன்சேஷன் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதாவது வந்து அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பன்சேஷன் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த காம்பன்சேஷன் வந்துட்டு கட்டர் காம்பன்சேஷன் வந்து கேன்சல் பண்ணுறோம். G49 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் காம்பன்சேஷன் வந்து கேன்சல் பண்ணுறோம். G80 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டு சைக்கிள் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன். ப்ரீவியஸாக வேறு ஏதாவது கேண்டு சைக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் தான், ஜஸ்ட் வந்து ஹெட்டர் தான். ஒரு சில கோட்ஸ் வந்து ப்ரீடிஃபைன்டாக நீங்கள் மிஷின் வந்து இந்த ஒரு வாட்டி இந்த கோடு போட தேவையில்லை. ஏன்னா ப்ரீடிஃபைன்டாக மிஷின் அவங்களே வந்து டிஃபால்ட் வேல்யூஸாக வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது போட தேவையில்லை. செகண்ட் அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டை வந்துட்டு நம்ம ஹோம் பொசிஷனுக்கு வந்துட்டு இது பண்ணுறோம். அடுத்து வந்து எக்ஸ் அண்ட் ஒய் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செட்டு பண்ணிடணும், பிகாஸ் வந்து அது வந்து ஃபஸ்ட்டே வந்து சேஃப் பொசிஷனுக்கு வந்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்துட்டு நம்ம வந்து ஹோம் பொசிஷன் வந்து கால் பண்ணணும். ஃபோர்த் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல் சேஞ்ச், அதாவது T01ன்ற டூலை வந்துட்டு நம்ம மாற்றி வைக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா G54 ஒர்க் கோஆர்டினேட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பொசிஷன் வந்து பண்ணுறோம். இந்த பொசிஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஹோலோட பொசிஷன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஹோல் இதுதான் வந்து ஹோல் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஹோல் 1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதோட பொசிஷன் வந்து எக்ஸில் வந்து 20 இருக்குது, ஒயில் வந்து 25 இருக்குது. ஸோ அதை வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. M03 ஸ்பிண்டில் வந்துட்டு கிளாக் வைஸு, எஸ் வந்து 1000 வந்துட்டு RPM அது வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்டு டூலை வந்து கால் பண்ணியாச்சு. இப்போ அந்த டூல் ஆஃப்செட் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து H01ல் சேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து G43 வந்து டூலில், அதாவது அந்த ஹைட் ஆஃப்செட்டு.
H01 வந்துட்டு அந்த டூல் ஆஃப்செட் கால் பண்ணியிருக்கோம். Z வந்து 100. இந்த 100 அப்படின்றது தான் வந்துட்டு இனிஷியல் இந்த 100 அப்படின்றது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேஃப் டிஸ்டன்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா M08 வந்து கூலண்ட் ஆன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z 5.0. இந்த 5.0ன்றது தான் இனிஷியல் பிரெயின். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு R கொடுத்துருக்காங்க 2.0. இதுதான் வந்து ரிட்ராக்ட் பிரெயின். இது வந்து G98, இது G99. ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் தான், அதை பொறுத்து மாற்றலாம். இந்த கோடு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி இங்கே G54 ஒர்க் கோஆர்டினேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிட்டோம். திரும்ப பண்ணுறதுனாலும் தப்பு கிடையாது. நம்ம இந்த இடத்துல வந்து கால் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Z வந்து -14ன்றது டெப்த்து, இவ்வளோ டெப்த்தில் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்து R வேல்யூ ரிட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, Q கொடுத்துருக்காங்க, F கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் P வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து த்ரூ ஹோல்ன்றப்போ நமக்கு டுவெல்லு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த P வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹோல், அதுக்கப்புறம் தேர்ட் ஹோல், ஃபோர்த் ஹோல், இது மூணுத்தையும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்ரேஷன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து G80 போட்டு கேண்ட் சைக்கிள் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃப் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கூலண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்பிண்டில் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹோம் பொசிஷனுக்கு போயிட்டு M30ல் வந்து கன்க்ளூட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கோட்ஸு. இதே சேம் ஒர்க் பீஸ், சேம் டைமென்ஷன், சேம் கோடை வந்துட்டு நீங்கள் எல்லா 8 கேண்ட் சைக்கிளுக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல கேண்ட் சைக்கிள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ மட்டும் அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே வரும். பேஸ்ட் ஆன் ஒர்க் பீஸ், பேஸ்ட் ஆன் டூல், பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் வந்து இந்த கேண்ட் சைக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த 4 கேண்ட் சைக்கிள். இங்கே இந்த ஸ்லைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ஸ்லைடில் வந்துட்டு எல்லா கேண்ட் சைக்கிளையும் வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக வந்துட்டு இது பண்ணியிருக்கோம், சம்மரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து போரிங் சைக்கிள். இந்த போரிங் சைக்கிளை பொறுத்தவரைக்கும் இதுவும் திரும்ப அந்த 4 சைக்கிளையும் வந்துட்டு சம்மரைஸ் பண்ணியிருப்போம். இந்த இதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஐ வில் ஷேர் எவ்ரி பிபிடி ஆஃப் தி செஷன். இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த டைம் கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொயரி செக்ஷனில் போடுங்க. வில் கம் பேக் டு யூ ஆஃப்டர் வெல். நீங்கள் கொயரி பார்த்துட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். அதர் தென் ஓகே, வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.